மம்மி ஸ்டோரி டைம். ஓகே, நீ சொல்றியா நான் சொல்லவா? நீயே சொல்லு மம்மி. சரி, ஆனால் ஒரு கண்டிஷன். ஸ்டோரி நான் சொல்லுவேன், மாரல் நீ சொல்லணும். முடிஞ்சா சொல்கிற மம்மி. குட். ஒரு அடர்ந்த காடு, அழகானதும் கூட. அந்த காட்டில் ஒரு எலிஃபண்ட் வாழ்ந்தது. அந்த எலிஃபண்ட்டோட பேர் வினோதமான இருக்கும். அது பேர் எலி. காமெடியாக இருக்கு மம்மி. ஆமாம். ஆனால் அந்த எலி ரொம்ப ஸ்ட்ராங், கைண்டும் கூட. ஒரு நாள் அந்த எலி காட்டில் போயிட்டுருக்கும்போது ஒரு குட்டி ரேபிட் அழுதுட்டு நின்றுச்சான். என்னன்னு விசாரித்தப்போ வீட்டுக்கு வழி மறந்து போச்சுன்னு சொல்லி அழுதுதான். உடனே அந்த எலிஃபண்ட் என்ன பண்ணுச்சு, தன்னோட ட்ரங்க் மூலம் அதை தூக்கி முதுகில் உட்கார வச்சுக்கிச்சு. காடெல்லாம் சுற்றி கடைசியாக அதோட வீட்டை கண்டுபிடிச்சி சேர்த்துருச்சு. இப்போ ரேபிட் செம்ம ஹாப்பி. இன்னொரு நாள் அந்த எலி ஒரு வாட்டி நடந்து போயிட்டுருக்கும்போது சகதியில் விழுந்துட்டு மாட்டிக்கிச்சு. அதால் வர முடியல. அப்போ அங்கே வந்த ரேபிட் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் காப்பாற்ற முடியல. உடனே குடு குடுன்னு ஓடி போய் அங்கே சுற்றி 2 அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து எலியை காப்பாற்றிருச்சு. இப்போ இதில் இருக்கிற மாரல் நீ சொல்லு பார்ப்போம். கைண்டாக இருக்கணும், அதுக்கப்புறம் ஹெல்ப் பண்ணணும். கரெக்ட். நல்லதே செஞ்சால் நல்லதே நடக்கும். ஓகே நான் இப்போ தூங்க போகலாமா? ஆமாம் பேபி, டைம் ஆச்சு. குட் நைட். குட் நைட்.